The remote work ஆலேப்பா. Oh god. Hi. Remote work ஆக மாட்டேங்குது. பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க, பட் டெய்லி இது கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பப்ளிக் கிட்ட காட்டும்போது ரிமோட்டுக்குள்ளே குரங்கு இருக்குன்னு நினச்சாங்களாம். ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல? ரிமோட் கண்ட்ரோலை கண்டுபிடிச்ச ஒரு பேர் நிக்கோலா டெஸ்லா. அவர் மாதிரியே வர வாரங்களில் இன்னும் பல சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். இது வாரம் ஒரு விஞ்ஞானி தொகுப்பு. நான் கிருத்திகா. நிக்கோலா டெஸ்லா கருவிகளையும் சாதனங்களையும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்குற முறைய முதல்ல கண்டறிஞ்சவர். சர்பியன் அமெரிக்கனான இவர் 1865ஆம் ஆண்டு பிறந்தாரு. தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கிய டெஸ்லா ஜெர்மனில முழுக்க தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சாரு. மின் பல்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட 1882ஆம் ஆண்டு வேலை செய்ய துவங்கினாரு நிக்கோலா டெஸ்லா. எடிசனுடைய நியூயார்க்ல இருக்கிற கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ டெஸ்லாக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை எடிசனுடைய டைரக்ட் கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கிற மிஷின்ஸை டெஸ்ட் பண்றது. எடிசனுடைய சில கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துறது மூலமா அதை நேர்த்தியா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற யோசனை டெஸ்லாக்கு வந்தது. இந்த யோசனையை அவர் எடிசன் கிட்ட சொன்னப்போ அவரை பார்த்து எடிசன் சிரிச்சதா சொல்லப்படுது. சிரிச்சது மட்டும் இல்லாமல் எடிசன் டெஸ்லா கிட்ட அப்போவே $10,000 பெட்டு கட்டினாராம், கண்டிப்பாக அவரால் செய்ய முடியாதுன்னு. ஆனால் டெஸ்லா அவரை தோக்கடிக்கிற விதமாக எல்லா அப்டேட்டையும் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாரு. உடனே எடிசன் அவர்கிட்ட காசு இல்லாததை மறைக்கிறதுக்காக நான் ஒரு அமெரிக்கன் காமெடி தான் சொன்னேன், உனக்கு அமெரிக்கன் காமெடி புரியல அப்படின்னு சொல்லி சமாளித்து பைசாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதில் கோவம் வந்த டெஸ்லா அவர்கிட்டேருந்து வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து தன்னோட லெபரட்டரியை தனியாக தொடங்கிட்டாரு. தனக்குன்னு ஒரு லேபை உருவாக்கினதுக்கு அப்புறமா டெஸ்லா பல முக்கிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாரு. அவருடைய கண்டுபிடிப்புகள்ல 300 கண்டுபிடிப்புகள் அவருக்கு உரிமையான பேட்டன்ட்டோட இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள்ல முக்கியமா சொல்லப்படுறது ரேடியோ அலைகள் தொழில்நுட்பம். அதாவது மின்கம்பிகளுடைய பயன்பாடே இல்லாம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் முறையை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அதிக முனைப்பை செலுத்தினாரு நிக்கோலா டெஸ்லா. இதன் விளைவா ரேடியோ அலைகளை பயன்படுத்தி இயந்திரங்களை இயக்க முடியும் அப்படிங்கிற முயற்சியில அவர் ஈடுபட்டு வந்தாரு. அவருடைய முயற்சிக்கு பலனா 1898ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்கிற மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அந்த எக்ஸிபிஷன்ல முழுக்க ரேடியோ கண்ட்ரோல்ல இயங்கக்கூடிய ஒரு போட்டை நிக்கோலா டெஸ்லா மக்களின் பார்வைக்கு வச்சாரு. அதுக்கு அவர் வச்சிருந்த பேரு டெலி ஆட்டோமேட்டான். இந்த திட்டத்தை இன்னும் மேம்படுத்துற விதமா இதை அமெரிக்க ராணுவத்துல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற யோசனையும் அவர் சொன்னாரு. ஆனா செலவு அதிகமா பிடிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி அரசு அந்த திட்டத்தை நிராகரிச்சிருச்சு. திட்டம் நிராகரிக்கப்பட்டாலும் அவருடைய யோசனை நல்லா இருந்ததுனால அதை தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது அமெரிக்க அரசு. அமெரிக்க அரசினுடைய முயற்சியை தொடர்ந்து முதல் உலக போர்ல ரேடியோ கண்ட்ரோல் மூலமா இயங்கக்கூடிய சில இயந்திரங்கள் தண்ணீருக்குள்ளிருந்து இயக்கப்பட்டது. அதை தொடர்ந்து 2ஆம் உலக போர்ல இயக்கப்பட்ட பல இயந்திரங்களும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற முறை இப்ப உலகத்துல எத்தனை விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது அப்படின்னு நினைக்கும் போது நிக்கோலஸ் டெஸ்லாவுடைய இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு பெரியதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்லாவோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் போட்டை மக்கள் பார்த்தப்போ அந்த போட்டுக்குள்ளே ஒரு குரங்கு இருக்குது, அதுதான் அந்த போட்டை ஓட வைக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் பேர் டெஸ்லாவை மந்திரவாதினே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் டெஸ்லாவுடைய இந்த கண்டுபிடிப்புங்கிறது எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்குன்ட்டு. டெஸ்லாவுடைய பேரில் தனியாக ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது. அதே மாதிரி அவருடைய சொந்த கண்ட்ரியான குரோஷியா டெஸ்லாவுடைய பிறந்தநாளை நிக்கோலா டெஸ்லா டே அப்படின்னு தனியாக ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. ஒரு விஞ்ஞானி அவருடைய கண்டுபிடிப்பை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டெஸ்லாவுடைய வாழ்க்கையின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட சூப்பர் சயின்டிஸ்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.